நம் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இங்க 27வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து. அப்போ என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினால மோசே என்ன பண்றாருன்னா, பார்க்கக்கூடாத தேவனை அவர் விசுவாசத்தின் மூலியமாய் அவர் பார்த்தாராம். ஆமென். காணக்கூடாத தேவனை மோசஸ் என்ன பண்றாருன்னா விசுவாசத்தின் மூலியமாய் பார்க்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட நம்மளுக்கு சுகம் காணப்படலை, பிபி தான் காணப்படுது, சுகர் தான் காணப்படுது. உங்கள் வியாதியெல்லாம் சொல்கிற எனக்கு தெரியாது என்னென்ன வியாதி இருக்குன்னு, அதுதான் காணப்படுது. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சுகத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். அதரிசனமான தேவனை அவன் விசுவாசத்தினாலே தரிசித்தானா. பார்க்கக்கூடாத தேவனை, பார்க்க முடியாத தேவனை அவன் என்ன பண்ணுறான்னா விசுவாசத்தின் மூலியமாய் அவன் பார்க்க ஆரம்பித்தான். ஆமென். அப்போது இன்றைக்கு எப்படி இந்த காணக்கூடாத சுகத்தை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்று பார்த்தீங்கன்னா, எப்படி பார்க்க போகிறீங்கன்னா வார்த்தையின் மூலியமாய் பார்க்க போகிறீர்கள். ஆமென். வார்த்தை என்ன பண்ண போகுதுன்னா சுகத்தை பார்க்கும்படி செய்ய போகிறது. ஆமென். எல்லாத்துக்கும் எங்கே தான் போனோன்னா வார்த்தை தான். ஆமென். நான் உங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ண போகிறதில்ல. தலை மேலே கை வச்சா சுகம் வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எத்தனையோ பேருக்கு கை வச்சு சுகம் வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது, அது ஒரு அற்புதம் தான். ஆனால் வார்த்தை என்ன பண்ணுன்னா நம்மை சுகத்தில் வாழ வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நடந்திருக்கு ஒருத்தருக்கு, இங்கே நெஞ்சு ஃபுல்லாக வலி, அவருக்கு ஜெபம் பண்ணும் போதே அவருக்கு இந்த நெஞ்சு வலி மாறி இருக்கிறது. இன்னொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போதே, பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் மாறிடுச்சு. இன்னொருத்தங்களுக்கு ஹேர் ஃபால், முடி கொட்டுறது. என்னங்க முடி கொட்டுறது கூட வியாதியா? ஆமாம், வெள்ளை முடி இருக்கிறது கூட ஒரு வியாதி தான். அப்போ ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடி கொட்டுறது நின்றுடுச்சு. ஆமென். அப்போது நான் ஏதோ கை வைக்க போகிறதில்ல, நான் வார்த்தையை பிரசங்கம் பண்ண போகிறேன். வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுதே உங்களுக்கே சுகம் உண்டாகும். ஆமென். உங்களுக்கு தெரியாத விதத்தில் கை வைக்கிறதுனால சுகம் வரப்போகிறதில்ல, உங்களுக்கு தெரியாமே ஒரு சுகம் உங்களுக்குள்ளே உண்டாக போகிறது. ஆமென். அப்போது இங்கே எப்படி இந்த காணக்கூடாதை எப்படி காண்கிறது, இந்த பார்க்க முடியாத சுகத்தை எப்படி பார்க்க போகிறேன்னா வசனத்தின் மூலியமாய் பார்க்க போகிறேன். வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அப்போ பலவீனனா இருக்கிறவன் கூட என்ன சொல்லணுமா? பலவான் என்று சொல்லணுமா? அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டபடியால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். அப்போது வார்த்தை சொல்லுது, நான் சுகமாயிட்டேன்னு. ஆமென். அந்த வார்த்தை எடுத்து நான் சொல்ல 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 நான் சுகத்தை பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னங்க நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், தலை மேலே கை இல்லை, தலை மேலாம் கை வைக்கிற வேலையே கிடையாது. வார்த்தையை சொல்ல போகிறீங்க, வார்த்தையை விசுவாசிக்க போகிறீங்க, வார்த்தையை பேச போகிறீங்க, வார்த்தை உங்களை சுகத்துக்குள்ளே நடத்திடும். ஆமென். நான் வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. 100க்கு அதிபதி சொல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலை சுகமாயிடும். நீங்கள் வர தேவையில்ல, கை வைக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. வார்த்தையை என்ன பண்ணணும்னா சுகமாக்கிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, அவர்கள் இந்த ஐம்புலன்களை அவர்கள் சார்ந்து வாழ்கிறார்கள்.
இந்த ஐம்புலன் என்று சொன்னால் என்னதுன்னா, பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, டச் பண்ணுறது, முகர்றது, ஸ்மெல் பண்ணுறது, இதெல்லாம் என்னதுன்னா ஐம்புலன்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதான் நம்புகிறாங்க. உணர்ச்சி, உனக்கு கால் வலி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு கால் வலி. டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு லைட்டாக உனக்கு ஏதோ ஆகிருக்கு, மூக்கில் இருந்து லைட்டாக தண்ணி வருது, அப்போனா உனக்கு என்ன இருக்க போகுது, வீசிங் இருக்க போகுது. கேட்குறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த உணர்ச்சிகளை நாம் நம்புகிறோம். கிறிஸ்தவர்கள் உணர்ச்சியை நம்பக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வேதத்தை நம்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆமென். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. ஏன் பெற்றுக்கொள்ள முடியலைன்னா, அவர்கள் இந்த வேதத்தை, இந்த வசனத்தை அவர்கள் நம்பவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. என்னன்னா, நாம் பாவத்துக்கு செத்துட்டோமா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா, இந்த பாவத்துக்குள்ளே இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவத்துக்கு செத்து நாம் எப்படி ஆகிட்டோம்னா நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் நீதிமான்களாய் மாறிவிட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் எப்படி நடந்துச்சுது அப்படின்னா, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டதுனால நான் இன்றைக்கு பாவங்களுக்கு செத்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் பாவத்துக்கு செத்து விட்டீர்கள், நீங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு தெரியுது? உணர்ச்சியின் மூலயமா நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு தெரியுதா? இல்லை, உணர்ச்சி வச்சு நாம் நம்புறதில்லை. நான் இன்னும் உணர்ச்சி வச்சு நான் நம்பினேன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உணர்ச்சி வச்சு நம்பினா ஒரு நாள் உணர்ச்சி எப்படி இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி தோணும். இன்னொரு நாள் என் உணர்ச்சி என்ன பண்ணோன்னா, எப்பா நீ ரட்சிக்கவே படல, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த பாவம் செஞ்சிருப்பியா அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா, அந்த உணர்ச்சி என்ன பண்ணோன்னா அது சொல்லும். அப்போ நம்ம ரட்சிப்பை உணர்ச்சியின் வைத்து நாம் நம்பவில்லை. ஆமென். எப்படி நம்புகிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி நம்புகிறேன்னா, வசனம் சொல்லுகிறது, அவருடைய தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நம்புறேன்னா, வார்த்தையின் மூலமாய் நம்புகிறேன். ஆமென். உணர்ச்சியின் மூலமாக நம்பினீங்கன்னா ஒரு நாள் உணர்ச்சி நல்லா இருக்கும், இன்னொரு நாள் உணர்ச்சி நல்லா இருக்காது. அப்புறம் என்ன ஆகிடுவீங்கன்னா, பிசாசினால் தோற்கடிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடுவீங்க. உணர்ச்சி முன்னாடி வாழக்கூடாது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ஆல்டர் கால் கொடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்களாம் முன்னாடி வாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்களாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எதனா உணரணும் நான். ஆனால் இந்த சபையில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாம் உணர்ச்சியை வைத்து நாம் நம்புறதில்லை ரட்சிப்பு. நாம் வசனம் சொல்லியிருக்கிறது. அவர் என்னுடைய பிள்ளைகளாய் என்னை மாற்றியிருக்கிறார். அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, அதை நான் நம்புகிறேன். ஆமென். அப்போது உணர்ச்சி, ரட்சிப்பை நம்பும் போது நாம் உணர்ச்சியை நம்புறதில்லை. அதே போல தான் சுகம் வரும்போதும் நம்ம உணர்ச்சியின்படி நம்பக்கூடாது. அவருடைய தழும்புகளால் குணமான. எப்படி ரட்சிப்பை நாம் உணர்ச்சியின்படி நம்பாமல் வசனத்தின்படி நம்புகிறோமோ, அதே போல் சுகம்னு வரும் பொழுது நாம் உணர்ச்சியை வைத்து நம்பக்கூடாது. என்னுடைய ஐம்புலங்கள் என்ன சொல்லுது, நான் கேட்குறது என்ன சொல்லுது, நான் பார்க்குறது என்ன சொல்லுது, நான் தொடுறது என்ன சொல்லுது, நான் ஸ்மெல் பண்ணுறது என்ன சொல்லுது, அதெல்லாம் வச்சு நான் நம்பக்கூடாது. நான் எப்படி நம்பணும்னா, வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். மெய்யாகவே என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். ஆமென். எனக்கெல்லாம் உணர்ச்சி சொல்கிறத நம்புறீங்களோ
அன்னைக்கெல்லாம் வியாதியை நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது. உணர்ச்சி சொல்கிறது என்றைக்குமே நம்பக்கூடாது. பக்கத்தில் பசங்க உணர்ச்சி சொல்கிறத நம்பாதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க, சீக்கிரமாக சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. உணர்ச்சி சொல்கிறத நம்பக்கூடாது, இப்படியோ சாஞ்சிடக்கூடாது. விசுவாசிக்கிறேன் ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா உணர்ச்சி சொல்கிறத நம்புகிறேன், இப்படி இருக்கவே கூடாது. என்ன பண்ணனா விசுவாசிக்க மட்டும் வேண்டும். ஒரு வசனத்தை பார்க்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே என்ன சொல்கிறான்னா, டபுள் மைண்டடாக இருக்காத. இன்னைக்கு நல்லா பிரசங்கத்தை கேட்குறோம், இன்னைக்கு சண்டே நல்லா கேட்குறோம். கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சொல்லுவோம், வீட்டுக்கு போகும்போதே சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், அப்படி தழும்புகளால் குணமாகிற அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு அந்த வியாதி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இது என்னன்னா டபுள் மைண்டட், இருமனம் உள்ளவன். ஒரு நாள் உணர்ச்சி சொல்கிறத நம்புறது, ஒரு நாள் விசுவாசிக்கிறது. இல்லை, எப்பயுமே என்ன பண்ணணும்னா நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் உணர்ச்சி சொல்கிறத நம்ப மாட்டேன், டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ நம்ப மாட்டேன், டாக்டர் கேன்சர் சொல்லியிருந்தால் நம்ப மாட்டேன், டாக்டர் பிபி சொல்லியிருந்தால் நம்ப மாட்டேன், டாக்டர் சுகர்னு சொல்லியிருந்தால் நம்ப மாட்டேன், டாக்டர் உனக்கு இந்த வியாதி சொல்லியிருக்கிறத நம்ப மாட்டேன். வசனம் என்ன சொல்லுகிறது அதை தான் நம்ப போகிறேன். வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அதை நம்ப போகிறேன். அதை நம்பும்போது என்ன ஆகும்னா, அவர் சொல்கிறார், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடுவான். சந்தேகப்படுகிறவன், உணர்ச்சி சொல்கிறத நம்புறவன் எப்படி இருக்கிறான்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். உணர்ச்சி சொல்கிறத நம்பும் போது என்னன்னா, இங்கே சொல்கிறாரு, அலை மாதிரி தான் இருக்கிற நீ. அலை என்ன அவங்க ஒரே இடத்துல நிற்குதா அலை? இல்லை, அலை எப்பயுமே என்ன ஆகுதுன்னா ஆடிட்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, சந்தேகப்பட்டுன்னு உணர்ச்சி சொல்கிறத நம்பின்னு விசுவாசின்னு இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க 7வது வசனம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னா, இரு மனமுள்ள ஒரு மனுஷன். அந்த உணர்ச்சி சொல்றதே நம்பின்னு தேவனே விசுவாசிக்கிற அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பார்க்காத உனக்கு சுகம் வரணும்னு சொல்றாரு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து பேசுது இந்த வசனங்கள். ஆனால் இதோடைய பிரின்சிபல் இதுக்கும் சுகத்துக்கும் இதை ஒத்து போகும். அதோடைய கோட்பாடு சுகத்துக்கும் ஒத்து போகுது. அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத. அப்புறம் சொல்கிறார் யாக்கோபு 1:8 பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சொல்கிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் உணர்ச்சி சொல்கிறத நம்பி தேவனை விசுவாசி இப்படி போகிறவன் எப்படி இருக்கிறானா, தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனில் உன்னால் போக முடியாது. நீங்கள் வந்திருக்கிறதுக்குன்னா சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வர்றீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உணர்ச்சி சொல்கிறத நம்பி, டாக்டர் சொல்கிறத நம்பின்னு மாத்திரைலாம் எடுக்கக்கூடாது சொல்ல மாட்டேன் நான். மாத்திரை எடுக்கணும், ஆனால் மாத்திரையை நம்பக்கூடாது. மாத்திரையில் சுகத்தை யார் கொடுக்குறாருன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. ஆமென். அதை நம்பும் போது, நான் விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன இருக்கக்கூடாதுன்னா, இருமனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன பண்ணோம்னா விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தருடைய பிரச்சனையை மாற்றுவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்னத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், மீறிட்டோம். நாங்க என்ன மீறணுங்க, நாங்கெல்லாம் மீறலையே. ஆதாம், நம்முடைய முப்பாட்டன் ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா மீறிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை மட்டும் புசிக்காத அப்படி சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அந்த பழத்தை போய் புசிச்சான். புசிச்சவனே என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மீறிவிட்டான். அவன் ஆண்டவர் சொன்னார், இந்த கோடை விட்டு தாண்டி வராத அப்படின்னு சொன்னார். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கோடை தான் தாண்டி வருவோம். அதே போல் அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீறி விட்டார்கள். மீறினதுனால என்ன ஆயிட்டார்னா அவர் காயப்பட்டாரா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். அவர் எல்லா காயங்களையும் அனுபவித்தார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றாரு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம பண்ண அக்கிரமத்தின் நிமித்தம் யார் நொறுக்கப்பட்டாரா? இயேசு நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார்னா என்னன்னா கிரஷ்டு, ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா கிரஷ்ட். அப்படியே பழைய வண்டியில் என்ன பண்ணுவாங்க, க்ரஷ் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே இதுவாகிடும், பேப்பர் மாதிரி ஆகிடும் வண்டி. அதே போல் இயேசு என்ன பண்ணுறாருனா நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம், நாம் செய்த பாவங்கள் நிமித்தம் இயேசு என்னாரானா நொறுக்கப்பட்டாராம். அது மட்டும் இல்லை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நம்மேல வருகிற ஆக்கினை, நம்மேல வருகிற தண்டனை யார் மேலே வந்துச்சுன்னா இயேசுவின் மேலே வந்துச்சான். வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நான் சொல்லுகிறேன், தேவன் என்ன பண்ணிட்டார்னா சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் என்ன பண்ணுறாருனா ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டதுனால இன்றைக்கு நான் சுமக்க தேவையில்லை. அதான் பாட்டு பாடணும், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர் சுமந்தது வேஸ்ட்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பலவீனத்தை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் பலவீனத்தை சுமக்க தேவையில்லை. ஏன்னா இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார், இயேசு நம்முடைய ஆக்கினைகளை அவர் மேல் விழ பண்ணினார் பிதாவாகிய தேவன். அதனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், நான் குணமாகிறேன், நான் குணமாகிறேன். நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகிடும்னா, நான் சொல்லுகிறேன் இந்த வாரத்திலே அற்புதம் நடக்கும். ஆமென். நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கூட நடக்கும். ஏன்னா என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். இங்கே இயேசு வந்திருக்கிறார். அதான் போஸ்டர் போடும் போதே இயேசுவை பின்னாடி போட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும். ஆமென். அவர் கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணா விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 பேதுரு 1:3 வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், ஜீவனுக்கு சொன்னா என்னதுன்னா நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய அத்தனை சுகத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது இருக்கிறது, நம்மளுக்கு தந்து இருக்கிறது. ஆமென். எனக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டது. ஆமென். இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் பார்த்தீங்கன்னா வியாதியே இல்லை, உங்களுடைய ஆவியில் பார்த்தீங்கன்னா வியாதியே இல்லை. ஏன்னா என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய திவ்ய வல்லமை ஏதோ அந்த மரணத்திலிருந்து நம்மளை உயிரோடு எழுப்பிச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோம், அந்த மரணத்தில் நம்மளை உயிரோடு எழுப்பும் போதே என்ன பண்ணிச்சுன்னா நமக்கு எல்லா சுகத்தையும் உள்ளே வச்சிருச்சு. ஆவியில் எல்லா சுகமும் இருக்குது. எப்படி நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. 4வது வசனம் சொல்லுது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக பொருட்டு இந்த சுகத்துக்கு எப்படி நம்ம பங்குள்ளவர்கள் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பங்குள்ளவர்கள் ஆக போறோம், எப்படி இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்னா வாக்கு தத்தம் சொல்லியிருக்கு. வாக்கு தத்தம் என்ன சொல்லியிருக்குன்னா அவர் தாமே,
நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் தாமே நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 அந்த சுகத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னதுன்னா, நம்ம ஒரு நாளும் சொல்கிறதில்ல. டாக்டர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறோம். டாக்டர் இது சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு, அப்படி ஆகிடும் சொல்லிட்டாரு, இப்படி ஆகிடும் சொல்லிட்டாரு. இல்லை இல்லை, வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் குணமாகிறேன் சொல்ல 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 என்ன ஆகும்னா, நமக்கு சுகம் வந்துடும். ஆமென். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பனிக்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீசிங் எனக்கு இருக்கும். பனிக்காலத்தெல்லாம் நிம்மற கூட முடியாது, அவ்வளோ குனிஞ்சிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த வீசிங் அப்படி பண்ணோம். ஆனால் என்ன பண்ணேன்னா, சொல்லிகிட்டே இருந்தேன், அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன், அவர் என்னுடைய பரிகாரி. இப்போ நான் பலவீனத்தை சுமக்க தேவையில்லை ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. பனிக்காலத்தில் அவங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமே. எண்ணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், சுகத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் அந்த வியாதி இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்க கேட்க சொல்ல 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 நான் சொல்லுகிறேன், இந்த சுகம் மற்றவர்களுக்கும் போக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வருமாறிக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க சொல்லுகிறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. நம்ம ஒரு நாள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த இருளின் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, வியாதி இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தில் கேன்சர் இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தில் பிபி இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தில் சுகர் இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தில் வீசிங் இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தில் ஃபீவர் இருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்திலேருந்து கோல்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாகி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம், அந்த பலவீனத்துடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா, சுகத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவர்கள் இதை நம்பணும், கிறிஸ்தவங்க இதை விசுவாசிக்கணும். நான் ஒரு நாள் அங்கே தான் இருந்தேன், ஆனால் எப்போ ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குன்னா, சுகம் இருக்குது, தெய்வீக சுகம் இருக்கிறது. பரலோகத்தில் என்ன இருக்குங்க? சுகம்தான் இருக்கு. பரலோகத்துக்கு வியாதி அங்கே இடமே கிடையாது, அங்கே சிக்னஸ்க்கு இடமே கிடையாது. அங்கே எல்லாமே என்ன இருக்குன்னா சுகம் இருக்கிறது. ஆனால் சொன்ன தேவதூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுகத்தை நமக்கு தேவையான பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா எல்லாமே அங்கே சுகம்தான் இருக்கிறது. என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே இந்த பரலோக ராஜ்யத்துடைய பங்காளிகளாய் நாம் மாறிவிட்டோம். அவருடைய குடும்பத்தில் நாம் இணைந்து விட்டோம். ஆமே. அப்போ நம்மளுக்கு பலவீனம் கிடையாது, நாம் சுகத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பாருங்க, இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கு. நான் சொன்ன விசுவாசிகளுக்கு ஒரு அதிகாரம் செயல்படுது. எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பிசாசு மேலே கை வைக்கலாம், பிசாசு ஓடும். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஜோம் பண்ண போயிருந்தேன். அவர் சொன்னார், தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொல்கிறாரே சொல்லிட்டு தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணேன். அப்படியே அவர் பின்னாடி போயினே இருந்தார். பாருங்க, ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இன்றைக்கி விசுவாசிகளுக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரம் என்ன பண்ணுதான், அவர் சொல்கிறாரு, மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்குன்னா, வியாதி நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது, பலவீனம் நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. பலவீனம் இருக்கிறதுனால நல்லா உழைக்க முடியல, நல்லா சம்பாதிக்க முடியல, வியாதியில் என்ன பண்ணிடுறோம், லீவ் போட்டுறோம்.
ஆனால் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்னா, சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம், எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 14 அதிகாரம் 30 வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, காத்துலாம் அடிக்குது. காத்துலாம் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, படகுலாம் அப்படியே சாயிரமா இருக்கு. சாயிரமா இருக்கும் போது இயேசு இங்க இல்லை. ஆனால் இயேசுக்கு நல்லா தெரியுது. இயேசுக்கு நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, இயேசு என்ன பண்ணுறாருன்னா, கடல் மேலே நடந்து வரார். கடல் மேலே நடந்து வரும்போது பேதுரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆவேசம், ஏதோ பூதம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு, ஏதோ பிசாசு வந்துச்சு அப்புறம் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இது நான் தான் சொல்கிறாரு. நான் தான் சொன்னோடனே இயேசுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பேதுரு அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறார். தண்ணியில் நடக்கிறார். நடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து, பாருங்க, அவன் பயந்தவனே என்னன்னா, பலவீனம் பார்த்து பயந்தவனே என்ன ஆகுதுன்னா, பலவீனம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. பாருங்க, அவன் காற்றை பார்த்து பயந்தவனே என்ன ஆகுதுன்னா, அவன் அமிழ்ந்து போகையில், பாருங்க, தண்ணியில் காலை வச்சிங்கன்னா எங்கே போயிடுவீங்க? எடுத்தவனே என்ன போயிடுவீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. நிற்கலாம் மாட்டீங்க. நின்று இருக்கிறீங்களா? நிற்கலாம் முடியாது. தண்ணியில் காலை வச்சவனு என்ன ஆகிடும்னா, நீங்கள் உள்ளே போக உள்ளே போயிடுவீங்க. அதே போல தான் இவன் என்ன பண்ணுறான்னா, உள்ளே போலையா அவன் எப்படி போகிறான்னா, அமிழ்ந்து போகையில், பிகன் டு சிங்க்னு வருது பாருங்க. இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எப்போ அவன் காற்றை பார்த்து அவன் பயப்படுகிறானோ அப்போ உள்ளே போக ஆரம்பிக்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்களை பலவீனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பலவீனத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. எப்போ தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ தேவனுடைய வார்த்தையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பலவீனத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். இதுதான் பேதுருக்கு நடந்தது. அவன் பயப்படுறான், காற்றை பார்க்குறான், உணர்ச்சியை பார்க்குறான், பார்க்குறத நம்புகிறான். நம்பும் போது என்ன ஆகுதுன்னா பயம் வருது. பயம் வரும்போது என்ன ஆகிடுறான்னா அவன் உள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஆனால் இயேசுவை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கிறான். அப்புறம் பயம் போயிடுச்சு, அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. உணர்ச்சி சொல்கிறத நம்பக்கூடாது. டாக்டர் சொல்கிறத நம்பக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ப ஆரம்பிங்கள். நிச்சயமாக விடுதலை. ஆமென். 20 வாரத்துக்கு மேலே பார்க்க போகிறோம். இதே தான் கேட்க போகிறோம். சுகம் 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 கேட்க போகிறோம். கேட்டு நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பயம்லாம் போகுது. உணர்ச்சி சொல்கிறத நம்ப போகிறதில்லை. காற்றை பார்த்து பயப்பட போவதில்லை. கடலின் மேலே நாம் நடக்க போகிறோம். அந்த பலவீனத்தின் மேல் நாம் நடக்க போகிறோம். ஆமென். எதெல்லாம் உங்களை நடக்க விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவர் அகற்ற போகிறார். அந்த பலவீனத்தின் மேலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 9 அதிகாரம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். இங்கே என்ன நடக்குதுன்னா, அசுத்தாவை பிடிச்ச ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டார் உங்கள் அப்பா. கூப்பிட்டு வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, சரி சீசர்கிட்ட கொடுப்போம், சீசர்களை சரி பண்ணுவாங்க அப்படின்னு போகும்போது சீசர்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா பயந்து போயிட்டாங்க. பயந்து போகும்போது அப்புறம் இயேசு வரார். இயேசு வந்து, என்னயா அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. என்ன உனக்கு அந்த விசுவாசம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பையனை கூட்டிகிட்டு வராரு இயேசுக்கிட்ட. கூட்டிகிட்டு வரும்போது, ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்துங்க, என் பையன் வந்து ரொம்ப நாளாக பிசாசு பிடிச்சிருக்கிறான், சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட கேட்குறாரு. இயேசுக்கிட்ட கேட்கும் போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உடனே பிள்ளையின் தகப்பன் இயேசு சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறியா அப்படி கேட்குறாரு இயேசு. கேட்ட உடனே என்ன சொல்கிறாருன்னா, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அபிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஒரு நாள் என்ன பண்ணனா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அபிவிசுவாசம் இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்கிறேன்,
விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுறேன்னா உணர்ச்சி சொல்கிறத நம்பிடுறேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும். இயேசுகிட்ட என்ன பண்ணுறான்னா கண்ணீரோடு கேட்குறான். இன்னைக்கு நம்மளுக்கும் அதான் பிரச்சனை. ஒரு நாள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், இயேசு சுகத்தை கொடுப்பார், அற்புதம் செய்வார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவிவிசுவாசம் வந்துடுது. ஐயோ நடக்குமா, நடக்காதா, டாக்டர் இதை சொல்கிறாங்களே, இன்னும் கொஞ்ச நாள் நீ சாக போகிறன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன பண்ணோன்னா பயப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு அவன் கேட்டது போல் அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய அவிவிசுவாசம் நீங்க செய்யும் ஆண்டவரே, என்னுடைய அவிவிசுவாசத்தை போக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவிவிசுவாசத்தை போக்குவார். ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசு அங்கே இருந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே யார் இருக்கிறார்னா ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் வந்திருக்கிறீங்களே எதுக்கு? விசுவாசத்தை கட்டி எழுப்புறாரு. விசுவாசத்தை கட்டி எழுப்பும் போது என்ன ஆகும்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கும் பொழுதே நாம் என்ன ஆகிடும்னா சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். இன்றைக்கு நாம் கேட்டுக்கொள்ளும் போது விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். எல்லாம் அவிவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக போயினே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. கேன்சர் மறையும், பிபி மறையும், சுகர் மறையும், எதெல்லாம் டயபெட்டிக்ஸ் எல்லாமே மறைய போகிறது. ஆமென். யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாருக்கும் அப்படி அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். எப்படி சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னா ஜீவனின் ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். இதிலிருந்து தான் சுகம் வரப்போகுது. ஒரு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தான் என்ன வரப்போகுதுன்னா சுகம் வரப்போகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. இன்றைக்கு இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு எங்கே வந்துட்டோம்னா ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம். ஆமென். இன்றைக்கு ஒரு லா உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னா லைஃப். எஸ்ஏகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார் ஜோயே அப்படின்னு சொல்லுவார். அந்த ஜோயேக்குள்ளே எல்லாரும் வந்துட்டோம். அந்த ஜீவனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா சுகம் இருக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா செழிப்பு இருக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா நிறைவு இருக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரமாணமும் வேலை செய்யுதான், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா பாவம் மரணம் இன்னொரு பிரமாணமும் இருக்கு. இந்த பிரமாணம் எப்பங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ, என்னைக்கு ஆண்டவர் சொன்னதை கேட்காம போனாங்களோ அன்னைக்கு எந்த பிரமாணம் வந்துச்சுன்னா இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வந்துச்சு. இதுதான் என்ன பண்ணுச்சுன்னா சாபத்தை கொண்டு வந்துச்சு. இதான் என்ன பண்ணுச்சுன்னா பலவீனத்தை கொண்டு வந்துச்சு. இதான் என்ன பண்ணுச்சுன்னா வியாதியை கொண்டு வந்துச்சு. நீங்கள் இன்னைக்கு காணக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் இதுதான் காரணம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த பாவம் மரணம் என்கிறவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன வேலை செய்து கொண்டிருக்குன்னா ஜீவன் என்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். பாவம் மரணம் பிரமாணம் இல்லை உங்களுக்குள்ள. வியாதி கிடையாது உங்களுக்குள்ள, பலவீனம் கிடையாது உங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் லைஃப் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஆமென். அந்த லைஃப்குள்ள சுகம் இருக்கு, அந்த லைஃப்குள்ள எல்லாமே இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வியாதி எந்த பிரமாணம்? பாவம் மரணம் பிரமாணம். அப்போ சுகம் எந்த பிரமாணம்? ஜீவனின் பிரமாணம். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க. பாருங்க, இந்த உலகத்துல என்ன பிரமாணம் வேலை செய்யுதுன்னா புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செய்யுது. லா ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகுதுன்னா இந்த கட்சி போட்டா இது எங்க போயிடுது? இப்படி நின்றுடுதா?
நிற்குதுன்னா நம்ம உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். நம்ம எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் இது நிற்கலை. இது எங்கே போயிடுதுன்னா கீழே போயிடுது. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன பிரமாணம் வேலை செய்யுதுன்னா லா ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செய்யுது. அப்போ ஃப்ளைட்லாம் எப்படிங்க பறக்குது? ஹெலிகாப்டர்லாம் எப்படிங்க பறக்குது? எப்படி பறக்குதுன்னா அது எப்படி பறக்க வைக்கிறாங்கன்னா அது எந்த பிரமாணத்தினால வேலை செய்யுதுன்னா லா ஆஃப் லிஃப்ட், தூக்கு விசை என்கிற ஒரு பிரமாணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டை பறக்க வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கையெல்லாம் போட்டு சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா பறக்க வைக்கிறாங்க. பாருங்க, உலகத்தில் என்ன பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது? புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த லா ஆஃப் லிஃப்ட், இந்த தூக்கு விசை பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா இந்த புவி ஈர்ப்பு பிரமாணத்தை என்ன பண்ணுதுன்னா மேற்கொள்ளுகிறது. மேற்கொண்டு என்ன ஆயிடுதுன்னா உயர பறக்கிறது. மேலே போயிட்டு பயப்படுறீங்களா? ஃப்ளைட்டில் போயிட்டு மேலே போயிட்டு பயப்படுறதுலாம் இல்லை. ஏன்னா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரமாணத்தை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த உலகத்தில் சாபம் என்கிற பிரமாணம் இருக்கிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இந்த உலகத்தில் கண்டினியூஸாக வேலை செய்து கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த உலகம் சாப நிறைஞ்ச உலகம்பா. இதில் இந்த உலகம் எந்த பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறான்? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு என்ன இருக்குன்னா ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்ட. இந்த ஜீவனின் பிரமாணம் என்ன பண்ணனா இந்த பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி செல்லுகிற ஹைட்டில் பறக்க வைக்கிற ஒரு சக்தி போல இது இருக்கிறது. ஆமென். இது பலவீனங்களை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தி, இது வியாதியை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தி, இது கேன்சரை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தியாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? ஜீவனில் இருக்கிறீங்க, ஜோய லைஃப்பில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இது எப்படி பலன் செய்கிறது? இது எப்படி வேலை செய்யுது? இந்த ஜீவன்லேருந்து எப்படி சுகம் வருது? அதுதான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். எப்படி சுகம் வருதுன்னா ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எப்படி சுகம் வருதுன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்க சொல்றாரு உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஜீவன்ல இருந்து எப்படி சுகம் உற்பத்தி ஆகிறதுனா இந்த வசனத்தின் மூலமா இதான் உற்பத்தி ஆகிறது. ஆமே. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனமா இருக்கிறதுன்னு தமிழ்ல வந்துச்சு. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா இது லைஃப் ஜெனரேட்டிங் எனர்ஜின்னு வருது. லைஃப் ஜெனரேட்டிங் எனர்ஜினா ஜீவனை உற்பத்தி செய்கிற, சுகத்தை உற்பத்தி செய்கிற ஒன்றாம் இது வசனம். ஆமே. ஹல்லேலூயா. எப்படி சுகம் வரப்போகுது? இந்த ஜீவனுக்குள்ள இருந்து எப்படி சுகம் வரப்போகிறதுனா எப்போனா வார்த்தை எடுத்து கண்டினியூஸாக சொல்ல வேண்டும். சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அவர் தாமே என்னுடைய வாதிகளை ஏற்றுக்கொண்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், என்னுடைய ஆக்கினைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் 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 சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவனுக்குள்ளிருந்து சுகம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சுகம் உற்பத்தி ஆகி எங்கே வரப்போகுதுன்னா சரீரத்துக்குள்ளாக வரப்போகிறது. ஆமென். ஆண்டவர் மேலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு, இங்கேருந்து வரப்போகுது இல்லை, எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டாரு. வசனம் சொல்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அப்படி திவ்ய வல்லமை தந்திருக்கிறதான். ஜீவனுக்குன்னா எல்லாமே சுகத்தை என்ன பண்ணார்னா கொடுத்துட்டார், உள்ளே வச்சுட்டாரு. எப்படி அது வெளியே வரப்போகுதுன்னா நான் வார்த்தையை சொல்ல 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 அது வெளியே வர ஆரம்பிக்கும். வார்த்தையை சொல்லும் பொழுது இல்லை எனக்கு இந்த பலவீனம் இல்லை, நான் அப்படியே தழும்புகளால் குணமாயிட்டேன், அவர் காயப்பட்டார், அவர் சிலுவையில் எனக்காக மரித்தார், நான் சுமக்க தேவையில்லை. இந்த பாட்டுலாம் பாடுங்க. இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் நான் குணமாகிறேன் 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 சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இந்த ஜீவனுக்குள்ளேருந்து சுகம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும், சுகம் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஆமென்.
ஆனால் தான் இப்படி தான் என்ன பண்ணுறாருன்னா மோசஸ் சொல்கிறாரு, பார்த்தோம்ல, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல விசுவாசத்தினாலே அதரிசனமான தேவனை தரிசித்தார். காணக்கூடாத தேவனை எப்படி பார்த்தாரா? இப்படி தான் பார்த்தார், விசுவாசத்தினால பார்த்தார். நான் சொல்லுகிறேன், காணக்கூடாத சுகத்தை, காணக்கூடாத சுகத்தை எப்படி பார்க்க போறீங்கன்னா, விசுவாசத்தின் மூலியமாய் இந்த வார்த்தையை சொல்லி 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 சுகத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் காண போகிறீர்கள். தொடர்ந்து வாங்க, இன்னும் இந்த ஜீவனை பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம யாரை எழுந்து நிற்போம்.